நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம மச்சேந்திரர் அப்படிங்கிற சித்தரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவர் கோரக்க சித்தரோட குரு ஆவார். கோரக்க சித்தரை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க. மேலும் மச்சேந்திரரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மச்சேந்திரர் இவர் காகபஜண்டரின் சீடர் ஆவார். இவர் பிறக்கும் போதே சிவா அம்சத்துடனும் சிவ அருளுடன் பிறந்தவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த கதையை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஈசன் ஒரு நாள் உமாதேவிக்கு ஒரு குளக்கரையில் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக உயிர்கள் எப்படி பிறக்கின்றன, அவை எப்படி இறக்கின்றன, அவை வாழும்போது எந்த நெறியுடன் வாழ வேண்டும், எந்த நெறியுடன் வாழ்ந்தால் நம்மை அடைய முடியும் என்று பல உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உமாதேவியானவள் கண்ணையர்ந்து உறங்கி விடுகிறார். அந்த குளத்தில் நீந்தி கொண்டிருந்த ஒரு தாய் மீன் அந்த ஈசனின் அனைத்து உபதேசங்களையும் கேட்கின்றது. அந்த மீனின் வயிற்றில் ஒரு குட்டி மீன் இருக்கின்றது. அந்த மீன் ஒரு சாபம் பெற்ற ஒரு மீன். அந்த மீனிற்கு எப்பொழுது சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றால், தேவரின் குரலை கேட்டால் அந்த மீனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஈசனின் அனைத்து உபதேசங்களையும் கேட்டதால் அந்த மீன் சாபம் விமோசனம் அடைந்து ஒரு பெண்ணாக மாறுகிறது. அந்த மீன் வயிற்றில் இருந்த ஒரு குட்டி குழந்தையாக மாறி ஈசனின் காலில் மீனாக இருந்து பெண்ணாக மாறிய அவள் அழுது கொண்டிருந்த தன் குழந்தையை கட்டி தழுவி ஈசனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். அந்த குழந்தை மச்சமாக, அதாவது மீனாக இருக்கும் பொழுது ஈசனின் அனைத்து உபதேசங்களையும் கேட்டதால் சிறு வயதிலேயே ஈசனின் அருளோடும் சிவ அம்சத்தோடும் பிறந்தது. ஆகையால் அந்த மீனுக்கு ஈசன் மச்சேந்திரர் என்ற திருப்பெயர் சூட்டுகிறார். இவர் வாழும்போது பல தவங்களை செய்து அஷ்டமா சித்திகளையும் பெற்றுள்ளார். இவரின் அருளாலே கோரக்கர் என்ற மகானும் பிறந்துள்ளார். மேலும் இவர் சுமார் 300 ஆண்டுகள் 62 நாட்கள் வாழ்ந்ததாக ஒரு தகவல் உண்டு. இவர் அகத்தியர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததாகவும் அகத்தியரின் உபதேசங்களை பெற்றுள்ளார் எனவும் பல தகவல்கள் உண்டு. மதுரைக்கு தென்மேற்கே 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பரங்குன்றம் எனும் சிறப்புமிகு தலம். இத்தலம் பல வரலாறுகளை கொண்டுள்ளது. மேலும் இத்தலத்தில் திருஞான சம்பந்தர் பாடிய சிறப்பும் உண்டு. வானிலிருந்து பார்க்கும் கோணத்தில் இத்தலம் லிங்க வடிவில் இருப்பதால் பரம்பொருளே இங்கு வந்து மலையாக வடிவு கொண்டார் எனும் பொருளில் இது திருப்பரங்குன்றம் ஆனது. மேலும் முருகன் தேவியானை மணந்த தலமும் இதுவாகும். இத்தலத்தில் வீட்டிருக்கும் இறைவனின் திருப்பெயர் பரங்கிரிநாதர். மேலும் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது போன்றே நக்கீரர் இயற்றிய ஆற்றுப்படையில் இத்தலத்தை முதல் படை வீடாக குறிப்பிட்டுள்ளார். மச்சேந்திரர் இத்தலத்தை மேலும் சிறப்புமிகு தலமாக மாற்றியுள்ளார். ஏனென்றால் மச்சேந்திரன் ஜீவ சமாதி இத்தலத்தில் தான் உள்ளது. ஒரு மனிதன் பிறக்கும் போது மனிதனாக பிறந்து வாழும்போது பல நிலைகளில் வாழ்ந்து மீண்டும் மனிதனாக இறக்கின்றான். அதுபோல ஒரு மீனாக பிறந்து மனிதனாக உருவெடுத்து மகானாக வாழ்ந்து மீண்டும் மீனாகவே ஜீவசமாதி அடைந்துள்ளார் நம் ஐயன் மச்சேந்திரர். மலையின் மீது இருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலில் தான் மச்சமுனியின் ஜீவசமாதி உள்ளது. காசி விஸ்வநாதர் கோயிலின் பின்பக்கம் உள்ள ஒரு சுனையில் மச்சேந்திரர் மீனாக நீந்தி கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம். மச்சேந்திரர் தனது ஆன்மாவை இறைவனிடம் அர்ப்பணித்துவிட்டு தனது உடலை மீனாக மாற்றி நீந்தி கொண்டிருப்பதாக இன்றும் புராணங்கள் கூறுகிறது. மேலும் காத்மண்டுவில் உள்ள பாக்மதி என்ற இடத்தில் மச்சேந்திரருக்கு ஆலயம் உள்ளது. மச்சமுனி தான் வாழும் காலத்தில் பல நூல்களை இயற்றியுள்ளார். அவை மச்சமுனி மெய்ஞானம், மச்சமுனிவர் சோதிடம் நந்திரேகை, மச்சமுனி திருமந்திரம், மச்சமுனி பெருநூல் காவியம், மச்சமுனி சரக்கு வைப்பு, மச்சமுனி வகாரம், மச்சமுனி யோகம், மச்சமுனி வைத்தியம், மச்சமுனி வேதாந்தம், மச்சமுனி ஞானம், மச்சமுனி குருநூல், மச்சமுனி தீட்சா விதி, மச்சமுனி தண்டகம், மச்சமுனி ஞான தீட்சை, மச்சமுனி தூல சூக்கிரமாகாண ஞானம், மச்சமுனி சூத்திரம், இப்படி பல நூல்களை மச்சமுனி இயற்றியுள்ளார். மேலும் சித்தர்கள் பற்றிய மர்மங்கள் ஏறிய இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் குட் பை காய்ஸ்.